வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா சார், அதாவது பொன் பொருள் சேர்க்கை, மண் மனை வாகனம், நல்ல ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இப்படி நம்ம எதிர்பார்க்கிறது வாழ்க்கையில் இதுதானே. ஆனால் இது எல்லாருக்கும் கிடைச்சிடுமான்னா கிடைக்காது இல்லையா. எங்கேயாவது ஒரு வகையில், எங்கேயாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு குறையோடு தான் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கும் எல்லாருக்குமே. அப்படி பார்க்கும் பொழுது சரி பரவாயில்ல, ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் மண்மனை வாகனம், பொன்பொருள் சேர்க்கை இப்படி எல்லாம் இருக்குமான்னா அதுக்கு ஒரு சில கிரக அமைப்புகள் இருக்கணும். அந்த கிரக அமைப்புகள் பெரும்பாலும் கேந்திரத்தை தான் சுட்டி காமிக்குது. நிறைய ஜோதிட சாஸ்திரம், நிறைய ஜோதிட நூல்களில், நிறைய ஜோதிட பாடல்களில் கேந்திரங்கள் தான் வலுப்பெற்று இருக்கணும்னு சொல்ல வருது. அப்படி கேந்திரம்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை, லக்னத்திற்கு லக்னம் 4, 7, 10 இதுதான் கேந்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அமைப்பில் தான், அதாவது புதன், குரு, அடுத்தது மற்ற கிரக அமைப்புகள் எல்லாமே உதய கேந்திரம், அதாவது லக்னத்தில் கேந்திரத்தில் அமர்ந்து உட்கார்ந்துட்டா புதன், குரு, சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் கேந்திரத்தில் வலிமை பெற்று உட்காரணும். அது பகை வீடாக இருந்தால் கூட அது கேந்திரமாக இருந்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு பொன்பொருள் சேர்க்கை தானாக அமைஞ்சிடும். அதை விட இல்லாமல் மாந்தி என்ற கிரகமும் கேந்திரத்தில் அமையணும். சனி பகவான் லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும். இப்படி இருந்துட்டார்னா அந்த ஜாதகன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் முன்னுக்கு வருவான்றது ஜோதிட விதி இருக்குது. இப்படியெல்லாம் அமைஞ்சிட்டா அந்த ஜாதகனுக்கு பொன்பொருள் சேர்க்கை, மண்மனை வாகனம் தானாகவே வந்துடும். முழுமையாக இல்லாட்டினாலும் அவங்க ஜீவனம் பண்ணுறதுக்காவது ஓரளவுக்கு தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டிக்கிறதுக்கு, ஓரளவுக்கு வெளியில் ஒரு கௌரவமாக வாழ்வதற்கான அமைப்புகள் அந்த ஜாதகனுக்கு கண்டிப்பாக இருக்கும். லக்னத்திற்கு உயிர் கேந்திரம், உதய கேந்திரம் லக்னத்திற்கு கேந்திரத்தில் சந்திரன், குரு, புதன் மற்றும் மாந்தி